வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 வரமிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, 3 பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி ஒரு துண்டு. நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கி சேர்த்துடலாம். முள்ளங்கி கொஞ்சம் மெலிசாகவே கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் வேகும். சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துடுறேன். அது கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் முள்ளங்கி நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.